வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 26ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 11வது அமர்வு. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை பற்றிய சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இயேசுபிரான் அவதரித்த நாளை அவருக்கு பிறகு கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாள் கிறிஸ்துமஸ் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு இறைநிலையை உணர்ந்த ஞானி, மகான், இறை தூதர் என்று பொருள். மஸ் என்ற லத்தீன சொல்லுக்கு ஆங்கிலத்தில் மாஸ் என்றும் தமிழில் கூட்டம் என்றும் பொருள்படும். அப்போ கிறிஸ்த் என்பது இறை ஞானம், மாஸ் என்பது கூட்டம். இந்த இரண்டு சொற்களையும் இணைத்து கிறிஸ்துமஸ் என்ற சொல்லுக்கு பொருள் தேடுகின்ற போது கிறிஸ்துமஸ் ட்ரீ எனப்படும் அறிவு விருட்சம், பைபிளில் சொல்லப்பட்டது போல ஏடன் தோட்டத்தின் மையத்தில் அறிவு விருட்சம். அந்த அறிவு விருட்சத்திற்கான ஞானம் பெறுவதற்கான விதையை அனைவரும் ஒன்று கூடி விதைப்போம் என்பதுதான் கிறிஸ்துமஸ் என்ற சொல்லுக்கு பொருள். அதனால்தான் கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று அறிவு விருட்சத்தை ஓமானமாக வைத்திருப்பார்கள். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இவ்வுலகில் நான் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். யோவான் சுவிசேஷத்திலே 18ஆம் அத்தியாயத்து 37வது வசனம். சத்தியத்தை பின்பற்றுகிறவர்கள் சத்தியவான்கள். சத்தியம், சத் என்றால் இறைநிலை, சுத்தவெளி. இயம் என்றால் இயம்புதல், விளக்குதல். சத்தியம் என்ற சொல்லுக்கு இறைநிலையை பற்றிய அனுபவத்தை விளக்குதல் என்று பொருள். அந்த அனுபவம் பெற்றவர்கள், விளக்குபவர்கள் தான் சத்தியவான் என்று சொல்வார்கள். குருவின் சத்திய வாக்கு இறை சத்தியத்தின் குரலை கேட்க வைக்கிறது. மூளை மனம் சம்பந்தப்பட்டது, ஆத்மா உயிர்த்தன்மை வாய்ந்தது, பூர்ண பிரஜ்ஞை. நம்முள்ளும் வாழ்கின்ற தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து அமைதியாக கேட்க வேண்டும். அது காட்டுகின்ற வழியிலே தைரியமாக பயணிக்கலாம், ஒரு துன்பமும் வாராது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். மகானின் ஆசீர்வாதத்தையும் அவர் போதிக்கின்ற அறநெறிகளையும் முழுமையாக ஏற்று குருவிடத்திலே நம்மை ஒப்படைத்து விட வேண்டும்.
அப்படி முழுமையாக தன்னை ஒப்படைத்தவன் பிறவி துன்பத்திலிருந்து நீங்குவது மட்டும் அல்ல, தனது சந்ததிக்கும் அற்புத வாழ்வை அளிக்கின்றான். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்பார் மகர்ஷி அவர்கள். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்கிறார் 8வது அத்தியாயம் 36வது வசனத்துல. குரு பக்தி இல்லை என்றால் மேன்மை பெற முடியாது. பக்தி என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடிப்படை. அங்கே ஆலய வழிபாட்டிலே தெய்வ பக்தி, இங்கே அறிவு வழிபாட்டிலே அறிவு மார்க்கத்திலே குரு பக்தி. பக்தி என்ற நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை சிறக்காதது மட்டுமல்ல, வாழ்க்கையின் அடிப்படையே நம்பிக்கைதான். ஒரு சீடனுக்கு தான் உணர்ந்த இறை சத்தியத்தை குருவானவர் ஆசீர்வாதத்தோடு போதிக்கின்றார். அந்த குரு சீட உறவை பேணி பாதுகாத்து குருவின் பயிற்சிகளையும் விளக்கங்களையும் பின்பற்றி வாழ்வதே அறம், அற வாழ்க்கை எனப்படும். அதாவது தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்கின்ற அறிவின் சிறப்பே அறம். தான் செய்கின்ற செயல்களில் எது புண்ணியம் பாவம் என்பது பற்றிய விழிப்புணர்வு தோன்றும். திருமந்திரத்திலே சொல்வார்கள், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றார். மக்கள் நான் யார் என்ற கேள்விக்கு விளக்கம் பெற்றுவிட்டால் அதன் பிறகு இறைநீதியை விட்டு வழுவ மாட்டார்கள். எனவே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடும் இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். நான் யார் என்ற கேள்வி எங்கே வாழ்க்கை தொடங்குகிறது, எங்கே எவ்வித முடிகிறது என்ற விளக்கங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளாத அறியாமையினால்தான் மக்கள் கெட்டு போகிறார்கள், அதர்மத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள், துன்பத்தை சந்திக்கிறார்கள். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நான் யார் என்ற கேள்விக்கு விடை பெறுகின்ற வழி என்ன? தன்னை அறியும் அறிவை, அறிவின் தன்மையே அறியும் இயல்புடையது அறிவு என்று சொல்வார்கள். இளந்தோட்டத்தின் மையத்திலே அறிவு விருட்சம், அந்த விருட்சத்தில் மலர்வது அறிவு கனிகள். அந்த கனியை புசித்ததனால் ஆதாமும் ஏவாளும் தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம் என்பதை அறிந்தார்கள். அப்போ அறியும் திறனுடையது அறிவு என்ற சைவ சித்தாந்தத்தின் கோட்பாடேதான் பைபிளிலும் பேசப்படுகிறது. அந்த அறிவை பெற்ற பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு அடுத்து அந்த பக்குவத்தின் வெளிப்பாடு பயன்பாடு என்ன என்றால், தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. அர்ச்சித்தல் என்றால் என்ன பொருள்? பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று பைபிளிலே ஒரு வசனம் உண்டு. உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. தேவாலயங்களில் யாரும் மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வதில்லையே. என்றால் இந்த அர்ச்சனை என்ற சொல்லுக்கு உட்பொருள் என்ன? இது புரியாமல் தான் பணத்தை செலுத்தி ரசீது பெற்று தனது பெயரையும் முடிந்தால் நட்சத்திரத்தையும் சொல்லி
சில மந்திரங்களை செய்ய வைக்கின்றார்கள் இந்து வழிபாடுல. ஆனால் இதே அர்ச்சனை சொல் பைபிளிலும் உள்ளது. ஆனால் அங்கே எந்த அர்ச்சனையும் செய்யப்படுவதில்லை. சரி, இதற்கு முன்பாக திருமந்திரம் சொன்ன அர்ச்சனை என்ன? தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே. தன்னை அர்ச்சித்தல் என்றால் தன் தலையில் தானே தண்ணீரை ஊற்றி மலர்களை போட்டு மந்திரம் சொல்லி பூஜை செய்து கொள்வதா? இது எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? என்றால் இந்த பைபிள் கோட்பாட்டையும் திருமந்திரத்தின் கோட்பாட்டையும் இணைத்து சிந்திக்கின்ற போது அர்ச்சனை என்ற சொல்லுக்கு முற்றிலும் புதிய கருத்தை நாம் பெறுகின்றோம். அதாவது நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வது. அர்ச்சித்தல் என்றால் நம்முடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்வது. எப்படி சாத்தியம்? ஆத்மாவில் உள்ள ஒவ்வொரு பாவ புண்ணிய பதிவும் அதனதன் முதிர்வு நேரத்தில் தான் வெளிப்படுமே தவிர யாரும் எவ்வகையிலையும் அதை தூய்மைப்படுத்த முடியாது. பிறகு அர்ச்சனை தூய்மைப்படுத்த சொல்கிறார்களே, எப்படி என்றால் ஏற்கனவே கொண்டு வந்த வினைகளுக்கு தக்க இன்பத் துன்பங்களை அதனதன் முதிர்வு காலத்திலே சுத்தவெளி இறைநிலை நமக்கு துல்லியமாக அளித்துவிடும். சரி, இப்போ ஏற்கனவே செய்த செயலுக்குரிய விளைவை இந்த பிறவியில் நாம் சந்திக்கிறோம் என்றால் நாம் செய்கின்ற பாவ புண்ணிய காரியங்களின் விளைவை நாமோ அல்லது நம்முடைய சந்ததிகளோ சந்திப்பார்கள். எனவே மேற்கொண்டு நாமும் நமது சந்ததியும் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தெய்வ நீதியை மதித்து அறம் காத்து வாழ்வது மட்டுமே ஒற்றை வழி. வேறு மார்க்கமே கிடையாது. இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு, பக்தி மார்க்கம் எல்லாம் கட்டுக்கதைகள். என இதன்படி நாம் மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து இன்பமாக வாழ்ந்ததாக ஒரு மனிதனை கூட சாட்சி காட்ட முடியாது. குருக்களையே காட்ட முடியாது. நாம் எங்க வாழ்க்கையில் சிக்கல் சந்திக்காத நோய் இல்லாத குருக்கள் உண்டா? தேடி பாருங்க. இல்லை என்றால் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முனையளவும் பாதிப்பது இல்லை, எந்த நன்மையும் தருவதில்லை என்பதுதான் கசப்பான உண்மை, ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகின்ற உண்மை. எனவே அறவழி ஒன்றுதான் நம்மை தூய்மைப்படுத்த வல்லது. மேற்கொண்டு நம்மை பாவம் செய்யாமல் தடுப்பது. இதைத்தான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. விநாயகனே வினை தீர்ப்பவனே என்றெல்லாம் பக்தி பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள். அப்ப வினை தீர்ப்பவன் விளைவை தீர்ப்பவன் அல்ல. வந்த வினைதான் கலங்கும், விளைவு கலங்காது. அப்ப என்ன பொருள்? தெய்வத்தின் மீது அசைக்க முடியாத பக்தி கொள்கின்ற போது சில நன்மைகளை முன்வைத்து பாவத்தை செய் என்ற சில சூழ்நிலைகள் அமைந்தாலும் அதை செய்யாமல் நம்மை காத்தருள்வது இறை நம்பிக்கை என்பதுதான் இந்த பாடலின் உண்மையான பொருளை தவிர முருகா ராமா கிருஷ்ணர் சொல்லிவிட்டால் வருகின்ற துன்பங்கள் அப்படியே நின்று போகும் என்று பொருள் அல்ல. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மேற்கொண்டு பாவத்தை செய்யாமல் நம்மை காப்பது தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைக்கின்ற பக்குவம்.
இயல்பான வாழ்க்கையில் ஆசையை முன்னே வைப்போம், தர்மத்தை பின்னே வைப்போம். ஆனால் ஆன்மீகத்தில் தெளிவு பெறுகின்ற போது தர்மத்தை தான் முன்னே வைப்போம், ஆசைகளை பின்தள்ளி விடுவோம். தர்மத்தின் வழி, அறத்தின் வழி பெற முடியவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்வோமே தவிர அதை எப்படியாவது குறுக்கு வழிகளிலாவது சாதிக்கலாம் என்று சிந்திக்கவே மாட்டோம். அதுதான் புதிதாக பாவத்தை சேர்க்காமல் இருப்பதற்கு வழி. ஏற்கனவே கொண்டு வந்த செய்து முடித்தது எல்லாம் அந்தந்த முதிர்வு காலத்தில் சந்தித்துத்தான் தூய்மையாகும். இப்படி புதிய குப்பையை சேர்த்து கொள்ளாமலும் கொண்டு வந்த களங்கங்களை துன்பத்தின் மூலமாக நீக்கிக் கொண்டும் இரு பிறப்பில் பழிச்செயலை செய்யாத பண்புள்ள சந்ததியாகவே வாழ்ந்துவிட்டால் 8வது தலைமுறை தூய்மையான ஆத்மா, பரமாத்மாகவே அவதார புருஷனாகவே அமையும் என்பதுதான் பைபிளும் திருமந்திரமும் சொல்லுகின்ற அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொருள். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். திருமந்திரம் தெரிந்து செய்யவில்லை, அறியாமையால் செய்கின்றான். இதே கருத்து பைபிள் என்ன சொல்றாங்க? பிதாவே, இவர்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று பிரார்த்தனை செய்தார் இயேசுபிரான். அப்ப அறியாமல் செய்தால் மன்னிக்கப்படுமா என்றால் இது வேண்டுதலே தவிர அது நடந்ததா என்பதற்கு பைபிள்ல சாட்சி சொல்லவில்லை. நடக்கிறதா என்று நடைமுறை வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற போது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். துன்பம் தந்துதான் விலகும். மன்னிப்போ ஆசீர்வாதங்களோ துன்பத்தை நீக்கிவிடாது. எனவே அறியாது செய்த பாவத்திலிருந்தும் நாங்கள் புனிதம் பெற வேண்டும் என்பதை பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, அந்த களங்கங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக முதிர்வு காலத்தில் வெளிப்பட்டு கழிந்து போக ஆத்மா தூய்மை பெறும். மேற்கொண்டு பதிவுகளை செய்யாமல் எச்சரிக்கையோடு நல்லதை மட்டுமே செய்து வாழ்கின்ற போது ஒரு கட்டத்தில் ஆத்மா முற்றிலுமாக தூய்மை பெற்றுவிடும். எனவே தன்னைத்தான் தூய்மை செய்து கொள்வது, ஆத்மாவை தூய்மை செய்து கொள்வது. நாமம் என்றால் ஜீவாத்மா. ஜீவாத்மா வந்த வரலாற்றில் நுண்ணுயிரில் தொடங்கி மனிதனம் வந்த வரைக்கும் நீண்ட உயிரின வரலாறு. மனிதனாக வந்த பிறகும் பல லட்சம் பிறவிகள் கடந்து இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நீண்ட வரலாற்றில் நாம் பெற்றவை என்ன? நன்மையும் தீமையும். தீமைகள் செய்வதற்கு காரணம் என்ன? சுயநலம், ஆணவம். நாம் மட்டுமே மற்றவரை விட உயர்ந்திருக்க வேண்டும், சிறந்திருக்க வேண்டும், அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலே உள்ள மயக்கத்தின் காரணமாக நாம் செய்த அதர்மங்கள் அனைத்தும் பாவப்பதிவாக வரவு வைக்கப்படும். அதுதான் ஆணவம். கண்மம் என்றால் பாவப்பதிவுகள், மாயை, வாழ்க்கை பற்றிய தெளிவில்லாத அறியாமை.
இந்த மும்மலங்களை சுமந்து வந்ததால் ஆத்மா கலங்கப்பட்டிருக்கிறது. இந்த அழுக்குகளை நீக்கி தன்மை சுத்தப்படுத்திக் கொள்வதே இந்த வாழ்க்கையின் நோக்கம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னை என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உன்னையும் மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. நாம் மறந்து போனாலும் இறைவன் நமக்குள் தன்னை நினைவுபடுத்தி ஆன்மீகத்தில் திசை திருப்புவான் என்றால் காரணம் என்ன? நம்முடைய வினை பதிவுகள் தூய்மை பெற வேண்டும் என்ற ஒரு திருப்புமுனை கட்டம் வருகின்ற போதுதான் இறைவன் நம்மை தடுத்து ஆட்கொள்கின்றான். எல்லோருக்கும் ஒரு திருப்புமுனை உண்டு. கேள்வி வரும், அந்த பதிலை தேடுகின்ற போது தகுந்த குரு மூலம் விளக்கம் கிடைக்கும். அது நம்முடைய மனதுக்கும் அறிவுக்கும் ஏற்புத்தன்மை வந்துடும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து மேன்மை பெறுவோம். அப்ப அந்த திருப்புமுனை எப்படி வரும்? அதற்கும் நம்மிடத்திலே ஒரு புண்ணிய வினை இருந்தால்தான் நல்ல குருவின் தொடர்பு கிடைக்கும். இறைவன் தானாக வந்து நம்மை தடுத்தாட்கொள்வான் என்பது பொருள் அல்ல. நம்முடைய புண்ணிய பயன் இறைவன் நம்மை தடுத்தாட்கொள்கின்றான். வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம் துய்ப்பதுணர்ந்து ஒய்குவோம். செய்யும் தொழில் வளம் நோக்கம் காலம் இடம் ஒக்கவே சீர் விளைவாய் காந்த வழி திகழும் அருளாற்றலே வையகத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வாம் பேரின்பம். எல்லாவற்றுக்கும் வினைப்பதிவு இருக்கு, பாவ புண்ணிய கணக்கு இருக்கு. சஞ்சித்த கர்மாவிலேயும் பிராப்த கர்மாவிலேயும் தெய்வத்தை அறிவதற்கான புண்ணிய பதிவு இருந்தால் மட்டுமே உண்மையான ஆன்மீகத்தை நாடுவார்கள். உண்மையான குரு அவர்களுக்கு அறிமுகமாவார். இல்லை என்றால் பிரேமானந்தா நித்யானந்தா மாதிரி யாராவது கிடைப்பாங்க. எனவே வினை பதிவுகளை நீக்கிக் கொள்வதே பிறப்பின் நோக்கம். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே வாய்த்த பிறப்பு. மத்தேயு சுவிசேஷத்துல 18ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள். எங்கேயோ உலக வாழ்க்கையிலே சுகபோகங்களிலே மேய்ந்தோன்றிருக்கின்றீர்களே, அந்த மனதை தேவன் பால் திருப்புங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது எங்கேயோ மேல் லோகத்துல சொர்க்கத்துல இல்ல, அது நமக்குள்ளாகவே ஜீவாத்மாவை தொடர்ந்து பரமாத்மாவாக அமைந்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது. 14 அலை வரைக்கும் ஜீவாத்மா, 13 பரமாத்மாவின் இயல்பு தொடங்கிவிடும். 8 வரைக்கும் தூய்மையான ஜீவாந்தமே பரமாத்மா. எனவே பரலோக ராஜ்யம் நம்மிடத்திலே சமீபித்து இருக்கிறது. ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லை. இதன் முடிவிலே அது தொடங்குகிறது. இரண்டும் சந்திக்கின்ற இடம் 14, 13 இடைப்பட்ட தூரமே. நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், மனம் திருந்தி
மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரிட்டர்னிங் பேக் டு ஏடன் கார்டன் சொல்வார்கள். தாயின் கர்ப்பத்தில் மீண்டும் பிரவேசிப்பது. இது ஒரு நுட்பமான வசனம். பிரசவமான பிறகு மீண்டும் கருப்பைக்குள் நுழைய முடியுமா? அதுவும் வளர்ந்த மனிதன் திரும்ப முடியுமா? கறந்த பால் மடி புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த பூ இலை காய் பூ மீண்டும் போய் மரம் புகா. கருப்பையிலிருந்து பிரசித்த பிறகு மீண்டும் எப்படி கருப்பைக்குள் போக முடியும் என்றால், கருவறை தாயின் கருப்பை மட்டுமல்ல, கோவிலிலேயும் கருவறைன்னு தானே சொல்றோம். அப்ப இந்த கருவறையிலிருந்து வெளியே வந்து விட்டோம், அந்த கருவறைக்குள் பிரவேசிக்கணும். சரி, தாயின் கருவறைக்குள் இருந்த போது நம்ம எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? மௌனமாக இருந்தோம். எந்த இச்சையின்றி, தேவையின்றி, ஆசைகள் இன்றி, ஆனா இயக்கம் இருந்தது, உயிர் இருந்தது, வளர்ந்தது. ஆனா எதையுமே நாம் கேட்டு பெறவில்லை. ஏதாவது கேட்டா நம்ம வளர்ந்தோம். கருப்பையில கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள் உணவே தந்து காக்கும் தயாளன் இறைநிலை. அப்போ எதையும் நாம் கேட்காமலேயே அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன அதிசயம்? ஒரே ஒரு சிறு உயிர் துகள், ஒரு எக்ஸ் குரோமோசோம், இன்னொரு எக்ஸ் அல்லது ஒய் குரோமோசோம், அவ்வளவுதான் இணைப்பு. சின்ன சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூல விந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். இதைவிட நாம் பிரசவித்த பிறகு கோவில் கோவிலாக போய் பிச்சை எடுக்கிறோமே, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பிச்சை எடுக்கிறோமே. நீங்க எதை பெற்றாலும் இந்த உடலை போல் ஒன்றை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன வரத்தை பெற்றாலும் தாயின் கருப்பையில் ஒரு துளி உயிர் துகளிலிருந்து இந்த உடல் உருவானதே, அது போன்ற ஒரு உடலை உங்களால் வரம் பெற முடியுமா? இது கேட்டா கிடைச்சது. இதை எண்ணி பார்த்தோம் என்றால் எதற்காகவும் யாரிடத்திலையும் தெய்வத்திடமே கூட கையேந்த மாட்டோம். இருந்தா வரும், இல்லைன்னா வராது. வருவதை வைத்துக் கொண்டு எப்படி சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தத்தோடு வாழ வேண்டுமோ அது மட்டும்தான் நம் கையில இருக்கிறது. இதுதான் அசல். இதான் கசப்பான தத்துவம். இப்போ அதே நிலைக்கு மீண்டும் போவது எப்படி? தாயின் கருப்பையில் எதையும் நாம் கேட்காமல் எல்லாமே நமக்கு வழங்கப்பட்டதோ, அதே போல எதையும் கேட்காமல் நாம் எல்லாவற்றையும் பெறக்கூடிய ஒரு இடம் உண்டு. அந்த இடம் என்ன? அதான் வற்றாத இன்ப ஊற்று. அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அந்த இடத்துக்கு போயிட்டா நமக்கு வேண்டியது இயல்பாகவே நடந்து போகும்.
அந்த இடத்துக்கு போன ஞானிகள் கையேந்தியதே கிடையாது. இந்த பவதி பிச்சாந்தேகி எல்லாம் பிச்சைக்கார வேஷம். இதெல்லாம் கதைகளை நாம் படிச்சிருக்கிறோம். ஞானிகள் வந்து பிச்சை எடுப்பாங்க அப்படின்னு. எந்த ஞானியும் பிச்சை எடுக்க மாட்டார். அதுக்கு உதாரணமாக பட்டினத்தார் சொன்னார், இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன் அரணே, என் தேகம் இழைத்தாலும் போகேன் எனி. உடம்பு இழைச்சி செத்து போயிருவையா, போனா போகட்டும், அவனுக்கு இல்லாத அக்கறை எனக்கு என்ன வந்தது. விவேகானந்தர் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் 12 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன் சொல்றார். ஒரு நாள் 2 வேளை அல்ல, 12 ஆண்டுகள் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் வாழ்ந்திருக்கிறேன். அதுதான் இறைவனின் கருணை. இட் இஸ் ப்ராவிடன்ஸ் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ். கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டால் அவன் நாத்திகன். தெய்வத்திடத்திலே போய் எனக்கு இதை கொண்டு கேட்டால் இவன் தான் அசல் நாத்திகன், தெய்வத்தை நம்பாதவன். கொடுப்பான் நம்பாதனால தான் கேட்கிறான். கொடுப்பான் நம்பி இருந்தா எதுக்கு கேட்க போறான்? சோ அசல் நாத்திகன் யார்? இல்லை என்று மறுப்பவன் அல்ல, வணங்கிக் கொண்டே கேட்பவன் தான் உண்மையான நாத்திகன். கல்லும் முள்ளும் சேரும் சகதியும் என்ற பொருள், செல்வாக்கு, புகழ், புலனின்பம் நிறைந்த பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கின்றோம். மனம் திரும்ப துன்பமளித்து இறைவன் தன்னை நினைவுபடுத்துகின்றான். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப இறைவன் நம்மை நினைவு கூற சொல்கிறான். ஏன் வந்தது, எப்படி வந்தது, யார் தந்தது, எதற்காக என்று சில கேள்வி எழுப்பினால்தான் இறைவன் எல்லாருக்கும் ஒரே இறைவன் தான். கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பறிலும் கழிப்பு, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. அவரு பேதம் கிடையாது. நாத்திகனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நாத்திகன் தப்பு பண்ணா இறைவன் தண்டிக்க மாட்டானா? இல்லை நாத்திகன் நல்லா செஞ்சா இறைவன் புண்ணியம் தரமாட்டானா? இவருடைய எண்ணத்திற்கும் இறைவனின் ஆட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. இறைவனை நம்பாதவர்களுக்குள்ளும் இறைவன் செயலுக்கு விளைவாக வெளிப்பட்டு கொண்டுதான் இருப்பான். எனவே துன்பம் வருகின்ற போது இறைவன் நமக்கு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்புகிறான். என்னுடைய தர்மத்திற்கு முரணாக நீயோ உன்னுடைய முன்னோர்களோ செய்த பாவத்தின் விளைவுதான் இந்த துன்பம். இதை சகித்துக்கொள். தர்மத்தின்படி குறைக்க முடியும், மாற்ற முடியும் என்றால் மாற்றிக்கொள். மேற்கொண்டு பாவத்தை செய்யாதே, மேற்கொண்டு பாவத்தை செய்யாதே. எனவே மனம் திரும்ப துன்பம் அளித்து இறைவன் தன்னை நமக்கு நினைவுபடுத்துகின்றான். ராஜா பாட்டையிலே செல்லுங்கள், நல்ல பாதையிலே செல்லுங்கள், கரடு முரடான பாதையை செல்லாதீர்கள் என்று இயேசுபிரான் நமக்கு நினைவு கூற வைக்கிறார். அதாவது கண்ணதாசன் சொல்வார், வாசல் ஒன்று இருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும் என்பார். வாசல் ஒன்றுதான். நம்முடைய ஆசைகளை நிறைவு செய்வதற்கு ஒரு வாசல் தான். ஆனால் ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி 2 இருக்கும். அது எப்படி என்றால், ஆசைப்பட்டு விட்டோம், அதை நிறைவு செய்வதற்கான வசதிகள், வாய்ப்பு எல்லாமே தர்மத்தின்படி, சமுதாய சட்டத்தின்படி அமைந்திருக்கிறது, நிறைவு செய்து கொள்கிறோம். அப்படி இல்லை என்கின்ற போது
குறுக்கு வழி எப்படியாவது அடைய முடியுமா என்று பார்க்கின்றோம். இது அதர்மம் என்ற இரண்டாவது வழி. அப்ப வாசல் ஒன்றிருக்கும், ஆசை கொண்ட நெஞ்சம் தனில் வழி இரண்டிருக்கும். தேவநீதி என்ற வாசல் ஒன்று. அதிலே தர்மத்தையும் பின்பற்றலாம், அதர்மத்தையும் தேடி போகலாம். ஆனால் விளைவு இரண்டுக்கும் இரண்டு வகையாக வந்துவிடும். இந்த இறைவனின் கருணையை பற்றி கற்பனை கதை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் கனவு காண்கின்றான், அவனும் இறைவனும் பேசிக்கொண்டே போவது போன்ற ஒரு கனவு. அப்படியே போக போக அருகிலே இன்னொரு அடிச்சுவடுகள் தெரிகின்றன. அவையெல்லாம் கடந்த காலம் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்படியே போய்கின்ற போது சில இடங்களிலே ஒரு மனிதனின் கால் தடம் மட்டுமே இருக்கிறது, இன்னொருவனுடைய கால் தடம் இல்லை. அந்த மனிதன் யோசிச்சு பார்க்கிறான். அப்போதெல்லாம் அவன் துன்பத்திலே சிக்கியிருக்கின்றான். இப்போ என்ன நினைத்தான், அந்த கால் தடம் தன்னுடையது, எப்போதெல்லாம் நான் துன்பத்தை சந்தித்தவனோ அப்போதெல்லாம் இறைவன் என்னோடு உடஞ்சிருக்கவில்லை என்று நினைத்து கொண்டு அவன் தெரிவித்த இடத்துல கேட்கிறான், இது மாதிரி இடங்கள் எல்லாமே நான் துன்பத்தை சந்தித்த காலம், அப்போதெல்லாம் என்னை விட்டு விட்டு நீ எங்கே போனாய் என்று கேட்கிறான். இப்ப இறைவன் சொல்றான், நன்றாக பார், என்னுடைய கால் தடங்கள் எப்போதும் தடைப்படுவதே இல்லை. இந்த தடைப்பட்டதாக நினைக்கிறாயே, அது உன்னுடைய கால் தடங்கள். நீ துன்பத்தை சந்தித்த போதெல்லாம் நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன் என்றார் இறைவன். அப்ப இறைவனின் கருணை தான் இந்த உலகம், பிரபஞ்சம், இயற்கை வளங்கள் எல்லாமே. இதற்கு மேல் தருவதற்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்போ இயற்கை வளங்களை நம்முடைய உடல் உழைப்பை கொண்டு, அறிவை கொண்டு உழைத்துத்தான் வாழ வேண்டுமே தவிர சார்ந்து வாழ்வது ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்குள்ள வாழ்க்கை அல்ல. இதுதான் இயற்கை சட்டம். எனவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்துள்ளது. இறைவன் எந்த ஜீவன் சோதிப்பதும் இல்லை, துன்பம் தருவதும் இல்லை. அவனுடைய இயல்பே அன்பும் கருணையும் தான். பிறகு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன? அவரவர் கர்ம வினை பதிவுகளே. நான் செய்தது, என் முன்னோர் செய்தது, 7 தலைமுறைகளின் தாக்கமே நாம் சந்திக்கின்ற சுக துக்கங்களுக்கும் காரணம். இது எல்லாம் அறிந்தவர்களே மகான்கள், ஞானிகள் என அவதரித்து மக்களுக்கு வாழ்க்கை ரகசியத்தையும் நிலையாமையை பற்றியும் நிலையான மெய்ப்பொருளை பற்றியும் எடுத்து சொல்லி பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு வழிகாட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட இறைவனின் கருணையை ஏற்க வேண்டும். குருவிடத்திலே நம்மை பூர்ணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரிடத்திலே சரணடைய வேண்டும். இப்படி சரண் அடையாது என் கஷ்டத்தை தீர்த்து விடு இறைவா என்று கேட்டால் எப்படி தீரும்? மகாபாரதத்துல பாஞ்சாலி, துச்சாதனன் தூகில் வருகின்ற போது தனது 2 கைகளால் இருக பற்றி கொண்டு கிருஷ்ணா 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 என்று அலறினார். கிருஷ்ணன் வரல. தன்னால் முற்றிலும் முடியாது, எனது ஆற்றல் துச்சாதன ஆற்றல் முன்னால் நிற்காது என்பதை அறிந்து கொண்டு உன்னை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை என்று 2 கைகளை உயர தூக்கி சரணடைந்தாளே பாஞ்சாலி. அப்போ உடனே இறைவன்
அவரது மானத்தை காப்பாற்றினான் என்பது கதை. அப்போ சரணாகதி என்பது ஏதோ வாய்ச்சொல் அல்ல. இன்றைக்கு பக்தி மார்க்கத்திலே, கோவில்களிலே பல பேர் இந்த வார்த்தையை உச்சரிப்பதை நாம் கேட்கிறோம். ஆனால் பிறகு வழக்கம் போல ஏமாற்றுவதும், ஏமாறுவதும், காசு சம்பாதிக்கின்ற வழியை தேடுவதும், காக்கா பிடிப்பதும், அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். இது எப்படி சரணாகதி ஆகும்? சரணாகதி என்பது என்ன என்றால், அடுத்த கணத்தை இறைவனின் பொறுப்பில் விட்டுவிடுவது. நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றார் கண்ணதாசன். அப்ப அடுத்த கணமே நம் கையில இல்லை, அது இறைவனின் கையில் தான் இருக்கிறது, விதியின் கையில் தான் இருக்கிறது, கர்மாக்களின் பதிவுகளின் கையில் தான் இருக்கிறது. நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது. விதிப்படி வாழ்க்கை தான், கர்மாவின் படி வாழ்க்கை தான். வெள்ளத்தனை மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு, உள்ளத்து அணையது உயர்வு, அவ்வளவுதான். எனவே சரணாகதி என்பது ஞானத்தின் உச்சம். பக்தனால் சரணாகதி ஆக முடியாது, பக்தனால் சரணாகதி ஆக முடியாது. இது ஞானத்தின் உச்சம். இறைவனை அனுபவத்தில் உணர்ந்த பிறகு, என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே என்று பூர்ணமாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்ட நிலையே சரணாகதி. அது பக்தர்களுக்கு சாத்தியம் இல்லை, ஞானிகளுக்குத்தான் சாத்தியம். ஞானத்தின் உச்சம் சரணாகதி. ஞானம் என்பது இறைவனை அனுபவத்தில் உணர்ந்தது, அந்த இறை அனுபவம். எனவே யார் இறைவனிடத்திலே தன்னை முழுமையாக கொடுத்து விடுகிறார்களோ, சரணடைந்து விடுகிறார்களோ, அவர்களுக்கு எந்த சிரமம் வராது. காரணம் என்ன என்றால், இந்த இடத்த ஒரு கருத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்ன நினைக்கிறாங்க, இந்த பாவத்தை எல்லாம் இறைவன் கழிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கழிக்கிறது இல்லை. இறைவனோடு இணைகின்ற போது நம்முடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பாருங்க. 140 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். இதுதான் ஆத்மாவினுடைய, நம்முடைய மூலாதாரத்தினுடைய அலைவீச்சு, அலைவேகம். இல்ல 14 to 40 பீட்டா ஃப்ரீக்வன்சி, 13 to 8 ஆல்பா, 7 to 4 தீட்டா, 3 to 1 டெல்டா. 0 சுத்தவெளி. நம்முடைய மனம் தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியில இணைந்து விட்டால், இன்னும் சொல்ல போனா டெல்டா ஃப்ரீக்வன்சியில தான் இறைவனை உணர முடியும். அந்த உணர்விலேயே லயித்து விடுகின்ற போது, சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க, எப்போதும் அந்த அலைவேகம் மாறாதபடி அந்த நிச்சலமான சலனமில்லாத அமைதியிலேயே லயித்து விடுகின்ற போது, இந்த 14-40 இருக்க இந்த பதிவுலாம் உள்ள போய் பாதிக்க முடியாது. அப்ப எழுச்சி பெறுகின்ற நேரம் வந்து என்ன ஆகும் என்றால், அப்படி எழுச்சி பெறுகின்ற போது அந்த உணர்ச்சி வேகத்திற்கு நம்ம இழுக்க பார்க்கும். ஆனால் இறைநிலையோடு இணைந்து உறுதியாக பற்றி கொண்டு விட்டால் எழுந்த பதிவு வான்காந்தத்துக்கு போயிடும். இப்படித்தான் வினை பதிவுகளிலிருந்து நாம் தப்ப முடியுமே தவிர, எதையும் சோப்பு போட்டு தேய்க்கிற வேலையெல்லாம் கிடையாது. எதையும் எரேஸ் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர்ல வைரஸ் வர்ற மாதிரி கருமையத்துல வைரஸ் வந்து எதையும் குழப்பி விட முடியாது. இதுதான்
எனவே இந்த இயற்கை விதிகளை புரிந்து கொண்டு விட்டால், குருவை ஏற்று அவர் காட்டுகின்ற அறவழியை பின்பற்றிவிட்டால் வாழ்க்கையில் துன்பங்களின் சாயல் கூட விடாது. நான் கொடுக்கின்ற ஜீவ நீரை பருகியவன் ஒரு காலம் தாகம் அடையான். நான் கொடுக்கின்ற ஜீவ அப்பத்தை புசித்தவன் ஒரு காலம் பசி அடையான். ஜீவ நீர் இது இந்த ஞானஸ்நானம் சொல்லுவாங்க பாருங்க, கிறிஸ்தவ தத்துவத்துல. அது தீட்சை கொடுப்பது ஞானஸ்நானம். ஜீவ அப்பத்தை புசித்தவன் ஒரு நாளும் பசி அடையான். ஐம்புலன் உணர்வுகள், புலன் அடக்கம், மன ஒடுக்கம் ரெண்டும் ஜீவ நீர் ஒன்று, ஜீவ அப்பம் ஒன்று. அப்பம்னா உடம்பு, ஜீவ நீர் என்றால் உயிர். இந்த குண்டலினி என்ற சக்தி ஜீவ நீர், ஜீவ அப்பம் என்ற உடல், இவர் இந்த இரண்டையும் உணர்கின்ற வழி தியானம். தியானத்தில் மனம் ஒடுங்க ஒடுங்க இயற்கையே நமக்கு துணையாகும். இதுல உயர்ந்தது குண்டலினி யோக தீட்சை. ஈஸ்வரம் கற்றதும் குண்டலினி யோகம், கற்று கொடுத்ததும் குண்டலினி யோகம். இன்றைக்கு ஏதோ தண்ணியை தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி எல்லா மதங்களிலேயும் புரிதலிலே பேதம் உண்டு. அதாவது இயேசுபிரான் வருவதற்கு முன்பு யூதர்களுக்கு ஞானஸ்நானம் செய்வித்தவர் யோவான். அவர் சொல்வார், நான் இப்பொழுது ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்விக்கிறேன், என்னை விட பல மடங்கு ஆற்றல் மிக்க ஒருவர் வருவார், அவருடைய பாத ரட்சைகளை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதியுடையவன் அல்லேன், அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞான ஸ்நானம் செய்விப்பார். அக்னி குண்டலினி தீட்சை, பரிசுத்த ஆவி துரியாதீதம். எனவே அப்படிப்பட்ட குருதான் இயேசுபிரான் என்று யோவானே தீர்க்க தரிசனமாக முதலே சொல்றார். இப்படி குருவிடத்திலே பயிற்சி பெற்ற பிறகும் அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் ஒரு இடையூறுகள் வருகின்றனவே, அது காரணம் என்ன என்றால், ஒரு செல்வந்தர் வர்றார், நான் எப்படி இறைவனை அடைவது என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார். இயேசு சொன்னார், புண்ணிய கர்மங்களை செய்து வா, ஏழைகளுக்கு உதவி செய் என்றெல்லாம் அறிவுரை சொல்கிறார். அவர் சொன்னார், அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்றார் அந்த செல்வந்தர். இவர் சொன்னார், உன்னிடத்தில் எவ்வளவு செல்வம் இருக்கும் என்று கேட்டார். அது நிறைய இருக்கிறது என்றார். அதெல்லாம் எடுத்து தானமாக தந்து விடு என்றார். ஐயோ, அது என்னால் முடியாதே என்றார் தனவான். சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பி போக ஆரம்பித்து விட்டார். அப்ப இயேசுபிரான் சொல்றார் சீடர்களிடத்துல, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஊசியின் காதில் தாம்பு கயிறு நுழைவது எளிதாக இருக்கும். ஊசியின் காதில தாம்பு கயிறு கூட ஒருவேளை நுழைந்து விடலாம், ஆனால் செல்வந்தன் இறையுணர்வு பெற முடியாது. என்ன காரணம்? பற்று. இருக்கிற செல்வத்தை எல்லாம் எடுத்து தானம் தந்துருன்னு சொன்னா முடியாதுன்றார். அப்ப என்ன அர்த்தம்? இது நமக்கு தேவை என்ற பற்று இருக்கிறது. அப்ப பற்று உள்ள வரைக்கும் இறைவனை பற்ற முடியாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அற்றது பற்று எனில் உற்றது வீடு என்பார்கள். அற்றது பற்று எனில் உற்றது வீடு, வீடு பேரு. சோ பற்று உள்ள வரைக்கும் இறைவனை அடைய முடியாது. அப்ப நான் எனது என்ற பற்றுகள் எல்லாம் நீங்கிய பிறகுதான் இறைநிலையை உணர முடியுமே தவிர,
பற்று உள்ள வரைக்கும் இறைவனை உணர முடியாது. அது மட்டுமல்ல, பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்தும், பதவி, செல்வம், சுகபோகங்கள், பற்றி கொண்ட அனைத்தும் நமக்கு பற்றாக்குறையாகவே தெரிகின்றன. யாருக்காவது நிறைஞ்சு போச்சா பாருங்க. இவ்வளவு புலன் சுகங்கள் போதும் நினைக்கிறோமா? லட்சக்கணக்கான கோடிகள் சொத்து எங்க மந்திரிகளுக்கு. போதும், இனிமேல் வருகின்ற வருமானத்திலே நான் எடுக்க மாட்டேன், மக்களுக்கு மட்டுமே செலவு செய்வேன் என்று நினைக்கிறார்களா? இல்ல. அப்ப பணம், பதவி, புலன் சுகம், மக்கள் பற்று, இவற்றை விடுவதற்கு யாரும் தயாராக இல்லை. விளைவு, பறந்து பறந்து பணம் தேடி, பாவ குளத்தில் நீராடி, பிறந்து வந்த நாள் முதலாய் பேராசியுடன் உறவாடி, அப்படி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான், அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான். இதுதானே சமுதாயம். எனவே ஊசி முனை காதுக்குள் ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி என் கண்ணம்மா, கட்டையிலும் வேகாதடி என்றார். கேமல் என்ற சொல்லுக்கு ஒட்டகம் என்றும் பொருள் உண்டு, தாம்பு கயிறு என்றும் பொருள் உண்டு. எனவே ஊசி முனை காதுக்குள்ள ஒட்டகம் போகும்னு அர்த்தம் இல்லை, தாம்பு கயிறு போனாலும் போகுமே தவிர செல்வந்தன் இறைவனூர் பெற முடியாது. ஒரு மகானுடைய வருகையை உணர்ந்து அவருடைய ஆசியோடு நமது வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே எல்லா மதங்களிலும் மகான்கள் அவதரித்த நாளை கொண்டாடுகிறோம். மகரிஷி பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், நினைவு நாளை கொண்டாடுகிறோம். எதுக்கு? அவரை பெருமைப்படுத்துவா? சாமிஜிக்கு தேவையா பர்த்டேவும் நினைவு நாளும் தேவையா அவருக்கு? என்றால் இவையெல்லாம் நாம் நம்மை நினைவு கூறுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட அடையாள நாட்கள். ஒரு குருவின் அவதாரத்தையும் அவருடைய மறைவையும் நினைவு கூறுகின்ற போது அவர் கற்றுத்தந்தவைகள் எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்கின்ற ஒரு சடங்கு தான் மகரிஷியுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளும் கொண்டாடுவதே தவிர அவருக்கு ஒன்றும் நாம் பெருமை சேர்க்க முடியாது. அதே நீதிப்படிதான் இயேசுபிரான் அவதரித்த நாளை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடுகின்றார்கள். கிறிஸ்து என்ற ஞானம் பெறுவதற்கு அனைவரும் ஒன்று கூடி அறிவு விருட்சம் உண்டாக விதை விதைப்போம் என்பதே கிறிஸ்துமஸ் ட்ரீ உடைய அடையாளம். குண்டலினி யோக தீட்சை பெறுவோம், ஞானம் பெறுவோம் என்பதே கிறிஸ்துமஸ் திருவிழா. இப்படி உட்பொருளை பார்க்கின்ற போது மதங்களில் பேதம் இல்லை, வாழ்க்கை நெறிகளிலும் பேதம் இல்லை, புரிதலிலேதான் பேதங்கள். வாட் எவர் பி யுவர் ரிலிஜியன், ஸ்ட்ரைவ் ஃபார் செல்ஃப் பர்ஃபெக்ஷன் என்பார்கள். மதங்கள் எதுவாக இருப்பினும் மனிதன் நல்லவனானால் போதும். காரணம் என்ன என்றால், பரமசிவம் என்பதும் பிரம்மம் என்பதும் பரமபிதா என்பதும் அல்லாஹ் என்பதும் கிறிஸ்து என்பதும் இயேசு என்பதும் புத்தா என்பதும் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கின்ற வேறு வேறு மொழி வார்த்தைகள் தான். So there may be second name to worship God, but there is no second God to worship. வணங்கப்படும் உருவங்கள் 1000 இருக்கலாம், ஆனால் வணங்கப்படுகின்ற தெய்வம் ஒன்றே ஒன்றுதான்.
விழி 2 இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான் என்பார் கண்ணதாசன். எந்த மகானும் மற்ற மதங்கள் தாழ்ந்தவை என்று போதிக்கவில்லை. எந்த மதமும் இன்னொரு மதத்துக்கு முரண்படவும் இல்லை. எனவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனைப் போல் தெய்வம் வேறில்லை. மனித நேயம் இல்லை என்றால் புவி வாழ்க்கை இல்லை, மனித இனம் இல்லை. மனித நேயத்தை வளர்க்க இறை உணர்வு பெற்றவரால் தான் முடியும் என்பதால் தான் மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உளனி மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று இந்த ஞானத்தை குரு அளிப்பது இல்லை, குரு மூலமாக இறைவனே அளிக்கிறான் என்ற கடமையை உணர்ந்து இறைவனிடத்திலேயே தன்னை ஒப்பு தந்து விட்டார் மகர்ஷி அவர்கள். உனக்கு எனை தந்தேன், ஒரு சிறிய தொண்டனாக எனை உலகுக்கு ஆக்கு என்றார். இப்படி ஒரு மகானுடைய அவதாரத்தின் நோக்கம் நாம் கொண்டாடுகின்ற திருவிழாக்களின் அசல் பொருள் புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், மனிதனை மனிதனாக தெய்வமாக உயர்த்த வந்தவையே மதங்கள் என்ற அடிப்படை உண்மை, எல்லா மதங்களுக்கும் பொதுவான அந்த அடிப்படை உண்மை புரிந்து கொண்டு விட்டால் இங்கே மத பேதங்களும் கிடையாது, கலவரங்களும் கிடையாது. அவரவர் மதங்களிலே தன்னை இணைத்து கொண்டு அந்த அறநெறி வாழ்க்கையை பின்பற்றி இறையுணர்வு பெற்றுவிட்டால் எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்ற உலக சகோதரத்துவம் மலர்ந்துவிடும். அதற்காக எல்லா மதங்களின் கோட்பாடுகளையும் ஓரளவாவது நாம் புரிந்து கொண்டால்தான் நம்மை பிரிவினைவாதத்தின் மூலம் பிரித்து வைத்து நம்மை மயக்கத்தில் ஆழ்த்தி நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், மதவாதிகள், இவர்களிடத்தில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும். அதற்காகத்தான் இந்த சிந்தனை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி கிறிஸ்துமஸ் அறிவு விருட்சத்திற்கான விதையை விதைப்போம் என்ற தத்துவத்தை நிறைவு செய்து அடுத்த வகுப்பிலே ரமலான் நோன்பு பற்றிய விளக்கத்தை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிகள். கிறிஸ்துமஸ் தத்துவத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை தந்திருக்கிற நாங்கள் இதை பற்றி படிக்கவே முற்படவில்லை, அறியவே நாங்கள் முயற்சிக்கவில்லை. ஆனால் அந்த உரையை என்று தெளிவாக எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் ஐயா, மிக்க நன்றிகள். அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது கருத்துக்களை மாறிக்கொள்ள விரும்புவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. கேள்விகள் பெருசாக இருக்கு. இந்த ஜீசஸ் தன்னுடைய வாழ்விலே இளமை காலத்தில் ஒரு 10-15 வருடங்கள் இந்தியாவிலே செலவழித்தார் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த பகுதி மறைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய தாக்கம் தான் ஜீசஸுடைய போதனைகளில் இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அதை நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீர்கள் ஐயா?
அது நமக்கு தேவையில்லைங்கய்யா. அது இல்ல. சரி சொல்றாங்க, அதுக்கு ஒன்றும் ஆதாரங்கள் ஒன்றும் கிடையாது. ம்ஹும். அந்த காலத்துல எப்படி வந்திருப்பாங்க போயிருப்பாங்கதான் தெரியாது. அவரு பிறந்தது இங்கே எகிப்துல நினைக்கிறேன், இல்லையா? ஆமா. அவர் எங்க இருந்து இந்தியா வந்திருப்பாரு போயிருப்பாரு நமக்கு தெரியாது. அது நமக்கு அது தெரிந்து அவசியம் இல்லை. நான் அந்த ம்ஹும். கருத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதை பற்றி ஒன்றும் சிந்திக்கலைங்க. ம்ஹும். ம்ஹும். ஆம், சொல்லுங்கய்யா. கிறிஸ்தவத்திலே இறைநிலையை எவ்வாறு விளக்குகிறார்கள் ஐயா? கிறிஸ்தவத்துல உங்களுக்கு ஆதி ஆகமத்திலேயே இறை தத்துவத்தை பற்றி விளக்கம் தந்துடுறாங்களே. ம்ஹும். ஆனா இங்கே தமிழ்ல சொல்லப்பட்டது போல ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. ம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆதி ஆகமம். ம். அந்த ஆதி ஆகமத்துல துவக்கம் என்ன சொல்றாங்க, ஆதியிலே ஒரு நாள் தேவன் இந்த உலகை படைக்க விரும்பினார், அவ்வாறே இந்த உலகம் தோன்றியது. இரண்டாம் நாள் அதிலே ஜலம் உருவாக கடவுது என்று, காற்று உலாக கடவுது என்றார், அவ்வாறே காற்று உலாவியது. மூன்றாம் நாள் அக்னி உண்டாக கடவுது என்றார், நெருப்பு உண்டானது. நான்காம் நாள் ஜலம் உருவாக கடவுது என்றார், நீர் உருவானது. ஐந்தாம் நாள் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கும் கடவுது என்று ஆசீர்வதித்தார். ஆறாம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். ஏழாம் நாள் இறைவன் ஓய்வு நாளாக அறிவித்தார் என்று இந்த வசனங்கள் எல்லாம் ஆதி ஆகமத்தில் இருக்குது. ஸோ இதனுடைய உட்பொருள் பார்த்தீங்கன்னா இதே பரிணாம நீதியை தான் அவங்களும் சொல்றாங்க. என்னங்க மண் முதல்ல காட்டிட்டாங்க உலகங்கள் அப்படின்னு, அதுக்கப்புறம் காற்று நெருப்பு நீர் என்று வரிசையா தான் வருது. அப்போ சயின்ஸ் தத்துவத்தின்படி, சைவ சித்தாந்த தத்துவத்தின்படி சுத்தவெளியிலிருந்து பஞ்ச பூதங்கள் தோன்றின என்ற கருத்து அங்கேயும் சொல்லப்படுது. பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே. ஸோ அந்த பரமண்டலம் இதுதான் இந்த உலகம், பிரபஞ்சம். ஸோ அதுக்கு மூலமானது அந்த சுத்தவெளி. ஸோ கிறிஸ்டியானிட்டி என்றால் ஈக்குவாலிட்டி என்ற ஒரு பொருள் உண்டு. எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள், எனவே பேதம் இல்லை என்பதுதான் கிறிஸ்டியானிட்டி என்ற வார்த்தைக்கு பொருள். அது மட்டுமல்ல, கிறிஸ்டின் என்ற சொல்லுக்கு பொருளே என்லைட்டன்மெண்ட், இறைவனை உணர்ந்த ஞானம் என்றுதான் சொல்றாங்க. அது இயேசு மட்டுமே குறிப்பதல்ல, கிறிஸ்து என்றால் இறைவனை உணர்ந்த ஞானம். ஸோ இயேசு, அவர் ஞானம் பெற்றதால் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். ஸோ பிறகு செயல் விளைவு தத்துவம் அது பேசப்படுகிறது. பிறகு மதவாதிகள் பற்றி அதிகமா பேசப்படும். மக்களை திசை திருப்புகின்ற மதவாதிகள், அதிலிருந்து உண்மையான குருவை பற்றி வரணும். அப்படி பின்பற்றி வருகின்ற போது ஓமைகளை பேச வைத்தார், குருடுகளை பார்க்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார் என்றெல்லாம் மறை பொருளாக வசனங்கள் சொல்லப்படும். அப்போ பிணத்தை எழுப்பினார் என்று சொன்னா செத்து பணம் எழுப்புறதல்ல. வள்ளுவர் சொல்லுவாரு, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். அப்படி வாழ்க்கையின் நோக்கம் தெரியாமல் தெய்வ நீதி புரியாமல் வாழ்ந்த பிணம் போன்ற மக்களை ஞானம் பெறுவதற்கான வழியை காட்டினார். அதான் இறந்தவர்களை எழுப்புவது. அப்படி எழுப்பி அவர்களை செவிடர்களை கேட்க வைத்தார். இதுவரைக்கும் மற்ற ஓசைகளை தான் கேட்டுட்டு இருந்தாங்க.
தன்னுள் மனசாட்சியாக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற தெய்வத்தின் குரலை கேட்க வைத்தார். பார்க்கின்ற அனைத்திலேயும் நிறைஞ்சிருக்கின்றான். அந்த பரம்பொருளை பார்க்க வைத்தார், குருடர்களை பார்க்க வைத்தார். இதுவரைக்கும் மனம் போனபடி பேசிட்டு இருந்தாங்க. நம்ம மனசாட்சியாக இருக்கின்ற இறைவன் எதை பேசுகின்றானோ அதை மட்டுமே பேச வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார். இப்படி ரகசியார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத அவரே பைபிள் ஒரு இடத்துல சொல்றாரு, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் ஓமைகளாக சொல்லி வைத்திருக்கின்றேன். ஒரு காலம் வரும், அப்போது இந்த தத்துவத்தை எல்லாம் உங்களுக்கு நேரடியாகவே விளக்கி சொல்வேன் என்று ஒரு வசனம் இருக்கு. சோ அதன்படி இயேசுவின் கோட்பாடு மகர்ஷி வழியாக தத்துவத்தை தத்துவமாக வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் நாம் இணைப்பாக எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி சுத்தவெளி எப்படி எழுச்சி பெற்று எல்லாமாக மாறியது அப்படின்றது சைவ சித்தாந்தம் தான் முதல் கண்டெடுத்தது. வேதங்கள் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் இவங்க ஏதோ பில்டப் பண்ணிக்கிட்டாங்க, வேதம் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது மாதிரி. சைவ சித்தாந்தம் தமிழில் தான் முதல் கண்டெடுத்தது. அதன் பிறகு அதே தத்துவத்தை மீண்டும் அறிவியல் பூர்வமாக விளக்கி சொன்ன இரண்டாவது மகான் மகர்ஷி அவர்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியில வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாரு, அந்த என்னுடைய இயல்புகள் இப்படி எல்லாம் இருக்கும் என்று கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல இறைவன் இயல்புகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி அதை அறிவதற்கு ஒரு குருவின் மூலமே நாம் உணர முடியும் என்கின்ற குருவின் அவசியத்தையும் ஒரு 4 கவிகளிலே சொல்லி கடவுள் வாழ்த்து அதிகாரத்துல 10 குறட்பாக்களை தந்திருக்கிறார். எனவே சுத்தவெளி பற்றிய விளக்கம் என்பது சைவ சித்தாந்தம், பிறகு வேதாத்திரியம் தான். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இந்த பாப மன்னிப்பு என்றது தத்துவம் இருக்குத்தானே ஐயா, வராயா கை வச்சிருக்கார். அதாவது பாவ மன்னிப்பு எப்படின்னா, நம்ம சரணாகதி வந்தா தான் பாவ மன்னிப்பு. சோ பூர்ணமாக ஒப்பு கொடுப்பவர்களின் பாவத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல அவரவர் சிலுவைகளை அவரவரே சுமக்க கடவுது. அவங்கவங்க கொண்டு வந்த பாவ புண்ணியம் என்னவோ அது அவங்கவங்களே தான் அனுபவிச்சு ஆக்கணும். சோ இந்த இடத்துல எதுக்காக பின்ன அவரை பாவ மன்னிப்புன்னு சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்து தத்துவத்திலையும் இறை மன்னிப்பான்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்களோ, இவை எல்லாமே ஒரு தவிக்கின்ற மனதுக்கு தரப்படுகின்ற ஒரு தற்காலிகமான மன அமைதி. கடவுள்கிட்ட சொல்லிட்டோம், அவர் பார்த்துக்குவார் என்று தற்காலிகமான மன அமைதிக்காக சொல்லப்பட்டதை தவிர எந்த பாவம் மன்னிக்கப்படுவது இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை. இதுவும் பைபிள் வசனம் தான். பிறகு பாவ மன்னிப்பு எப்படி கொடுக்க முடியும்? எனவே உண்மையில் எதுவுமே மன்னிக்கப்படுவதில்லை. இது ஒரு தற்காலிகமான மன சாந்திக்காக பக்தி மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கே தவிர உண்மையில் அப்படியெல்லாம் எதுவும் மன்னிக்கப்படாது. நன்றி ஐயா. ஆனால் இன்றைய நடைமுறையில நடைமுறைகள் எல்லா இடத்துலயும் குழப்பம் இருக்குங்கய்யா. ஐயா வராயா கேளுங்க. அருமையான ஒரு விளக்கங்கள் பைபிளுக்கும் உள்ள. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது அந்த பைபிள்ல நீங்க சொன்ன ஒரு கருத்து விட இது மகரிஷியுடைய தன்மாற்ற தத்துவம் அது சிறப்பா இருக்கு இல்லைங்களா?
சுத்தவெளி படிப்படியாக எந்த மனிதனாக வந்ததுக்கு அந்த சரித்திரம் தன்மாற்ற சரித்திரம் தான் தவிர படைப்பு தத்துவம் சரியா நம்ம கேட்டோம்னா கேள்வியை படைச்சாருன்னா எங்க உட்காந்துன்னு படைச்சாரு. அதுல ஆமா சொன்ன மாதிரி முதல்ல நிலத்தை கொண்டு வந்தாரு அப்படி. அதனால அது வந்து ஒரு விவாதத்துக்கு அல்லது சர்ச்சைக்குரிய கருத்தா கூட போகலாம், பரவாயில்ல. பட் இருந்தாலும் க்ளோஸா இருக்கு, எல்லாமே மாறி வந்திருக்குன்றத அவங்களும் உணர்த்தி இருக்காங்க. எல்லா தத்துவங்களையும் விட மகரிஷி சொன்ன இந்த தன்மாற்ற சரித்திரம் என்ற தத்துவம், அந்த எல்லாமே சுத்தவெளி இந்த அளவுக்கு மனிதனாக மாறி வந்திருக்குன்றதுக்கு ஒரு காரண காரியத்தோட ஒரு படிப்படியா விளக்கி இருக்காரு. அது வந்து நமக்கு அறிவுக்கும் விஞ்ஞானத்துக்கும் கூட பொருந்தி வரா மாதிரி இருக்கு இல்லைங்களா ஐயா? ஆமாங்கய்யா. பைபிளை விட அதாவது தத்துவங்களின் மகுடம் வேதாத்திரியம். இதுவரைக்கும் வந்த மகான்களின் மகுடம் மகரிஷி அவர்கள். அதான் இத மாத்திர மாதிரியோ இல்ல இதுக்கு மாற்று கருத்து வர்றதுக்கு யாராவது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே. ஏன்னா இன்றைக்குள்ள அறிவியலோடு இணைத்து காட்பாட்டுகள் வரைக்கும் நம்ம வந்து விளக்கம் சொல்ல முடியும். ஆமாங்க. அது கூட ஈவன் பிக் பேங்க்லாம் கூட ஏதோ அட்ராண்டம் அது வெடிச்சது அப்படின்றாங்க சயின்ஸ்ல கூட. அவங்களும் அதுக்கு மேல விளக்க முடியல. இப்போ லேட்டஸ்ட் உள்ளது காட் பார்ட்டிகல் தானே. ஆமா, காட் பார்ட்டிகல் இன்னும் அதோட அறுதிட்டு உறுதியாக அவங்க சொல்ல முடியல. அப்ப ஏன் சொல்ல முடியலன்றதையும் நம்ம விளக்கி சொல்ல முடியும். ஆமா ஆமா ஆமா. when science is stopping somewhere, the philosophy starts to explain. ஆமாங்க. ஏன்னா சயின்ஸ் வந்து இந்த டைம் டிஸ்டன்ஸ் வால்யூம் ஃபோர்ஸ் கரெக்ட், அதை பேஸ் பண்ணி தான் சயின்ஸ் வந்து வேலை செய்ய முடியும். எல்லா கருவிகளும் இந்த 4 அலகுகளுக்கு உட்பட்டவை தான். ஆமா. ஆனா இறை துகள் என்பது 2 தான் இருக்கு, 4 கிடையாது. அதனால இந்த 4 அலகுகள் உள்ள விஞ்ஞானத்தை கொண்டு கருவிகளை கொண்டு 2 அலகு உள்ள இறை துகளை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்னால 4 டைம் வந்துடும், டைம் டிஸ்டன்ஸ் வால்யூம் ஃபோர்ஸ் வந்துடும். ஆமா ஆமா. ஸோ அந்த 4 ஃபண்டமெண்ட் வச்சுக்கிட்டு நீங்க 2 உள்ளதை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா ஐயா, 2 கண்டுபிடிக்க முடியாது, ஏகத்துவமாகிய சுத்தவெளியை கண்டுபிடிக்க முடியாது. உண்மைதான் ஐயா. அப்ப இறை துகளும் இறைவனும் மெய்ஞானத்திற்கு மட்டுமே சாத்தியம். ஆமா ஆமா ஆமா. அப்ப விஞ்ஞானிகள் இந்த கணக்கு அப்படின்றத விட்டுட்டு இன்னும் ஆராய்ச்சியில நுணுகி போகின்ற போது அவங்க அனுபவத்தில் உணர்வாங்களே தவிர விளக்கி சொல்வதற்கு அங்கேயும் வேதத்திலையும் தான் வந்தாகணும். இன்னைக்கு நீங்க பைபிள்ல சொன்ன வார்த்தையில எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரசிச்சது, அவரவர் சிலுவையை அவரவர் சுமந்தே ஆக வேண்டும் இருக்குங்க. அதுல அருமையான வசனம். அது நல்லா இருந்தது. நம்ம கர்மா தியரி அல்லது செயல் விளைவு தத்துவம் எல்லாமே அதுல வந்து அடங்கி போகுது. ஆமா ஆமா. ரொம்ப சிறப்பையா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய கேள்வி பதில் போதியை நிறைவு செய்து நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். இன்றைய குருவின்கள் வகுப்பு 76 சிறப்பாக நமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா, வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வளமுடன்.